ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் சிக்கன் கறியை கண்டினியூ பண்ணலாம். மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு, ஜஸ்ட் அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்மளோட கடாயில் உள்ள வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்கு நான் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன் எக்ஸ்ட்ரா. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1 கிலோ சிக்கன், மிக்ஸ்டு பார்ட்ஸ் தான். தட் மீன்ஸ் போனோடு உள்ள பீசஸ் எல்லாம் தான் இருக்குது. ஸோ இதை நான் இப்போது இதில் ஆட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற கடாய் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃப்யூச்சரா கடாய். ஃப்யூச்சராங்கிறது ஹாக்கின்ஸ் குக்கர் வச்சுருக்காங்களே, அவங்க பிராண்டு தான் ஃப்யூச்சரான்னு. அவங்களோட பேன் தான் இது, அவங்களோட கடாய் தான் இது. இது நான் 2010 வாங்கிட்டேன். ஸோ இந்த கடாய் நான் 2010 வாங்கும்போது பார்த்திங்கன்னா அப்போவே இது 1500 ப்ரைஸ் இருந்துச்சு. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரிஞ்சுது. பட் அந்த டைமில் உள்ள மாடலில் இது ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு. உடனே நான் வாங்கிட்டேன். பட் இன்றைக்கு வரைக்கும் இதில் நான் 2 சைஸ் வாங்கினேன். அதை நான் இன்றைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம எதுவுமே இப்போ ஆட் பண்ணல, டேரெக்டாக சிக்கன் தான் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், வேறு எக்ஸ்ட்ரா எதுவும் நான் இப்போ ஆட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஒரு சிம்பிளான ரெசிபி தான். 1 கிலோ சிக்கனுக்கு நான் இப்போது 2 டொமேட்டோஸ் வெட்டி வச்சுருக்கேன். 2 பிக் டொமேட்டோஸ். அதையும் இப்போ இது கூடவே சேர்த்துட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன், டொமேட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. இப்போ சால்ட் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைம்லேயே. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன், அரைச்சி வச்சுருக்க மசாலா, அவ்வளோதான். வேறு எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டாக கருவேப்பிலை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நேரம் இதை ஹை ஃப்ளேமில் வச்சு இப்படி சாட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம். இதுக்கு ஒரு உடன் ஹேண்டலும் இருக்கிறதுனால நமக்கு பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ 2010 உள்ளதை நான் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கடாய். கொஞ்ச நேரம் சாட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாவை விட்டுட்டு தண்ணி விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம், அவ்வளோதான். இது கூட ஒரு ஈஸியான ரெசிபி தான். முதல்ல தான் நம்ம எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம், தேங்காய் தூவுறது எல்லாமே முதல்ல பண்ணி வச்சுட்டு நாம் அரைச்சிடுறோம், அவ்வளோதான். திருப்பி புதுசாக உட்காந்து எதுவும் பண்ண மாட்டோம். ஸோ ஈஸியான ஒரு ரெசிபி தான், 1 டைம் ப்ரிப்பரேஷன் தான். திருப்பி உட்காந்து எதுவும் கட் பண்ணலை, நம்ம 1 டைம் கட் பண்ணதோடு முடிஞ்சுது. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நாம் மசாலாவை ஆட் பண்ணிடலாம். இதுதான் நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா. இதில் எல்லாமே இருக்குது: ஜிஞ்சர், கார்லிக், அனியன், தேங்காய், அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெருஞ்சீரகம், ஃபெனல் சீட்ஸ், அது அப்புறம் மசாலாஸ், சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக், கியூமின், கரம் மசாலா எல்லாமே இதில் இருக்குது. ஸோ
வேறு எதுவுமே நம்ம புதுசாக சேர்க்க வேண்டாம். இனி லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு இனி இன்னும் ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்ற போகிறோம் தண்ணி. அவ்வளோதான், அதுதான் குழம்போட வாட்டர். இதை மிக்ஸி ஜாரை கழுவி இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ அவ்வளோதான், குழம்போட வாட்டரும் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேமை கூட்டி வைங்க. நல்லா பாயில் ஆன உடனே நம்ம சிம்மில் போட்டுடலாம். 1/2 அன் ஹவர் சிம்மில் அப்படி போட்டுற வேண்டியதுதான். இடையிடையே லைட்டாக ஒரு ஸ்டர் கொடுத்தா மட்டும் போதும். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. இனி 1/2 அன் ஹவர் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சு ஸ்லோ குக்கிங் பண்ணணும். இப்போது நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சிம்மரில் போட்டுடணும் ஃபார் 1/2 அன் ஹவர். அப்போ அது பாட்டுக்கு நின்று இருந்து வேகும். இடையிடையே ஜஸ்ட் ஒரு ஸ்டர் கொடுத்தா போதும். ஸோ அந்த 1/2 அன் ஹவர் அது அப்படியே சிம்மிலேருந்து குக் ஆகும்போது எல்லா எக்ஸ்ட்ராக்ஸும் ப்ராப்பராக இறங்கி நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் தேவைப்படுது. நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். குழம்பு இப்போ டேஸ்ட் பார்க்கும்போதே நல்லா தான் இருக்குது. இனி குக் ஆகி வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். இது ஒரு குயிக்காக செய்கிற ஒரு சிக்கன் ரெசிபி தான். நான் சொன்னது மாதிரி வேறு எதுவுமே ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான். திருப்பி எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். அதான் அந்த குழம்போட ஸ்பெஷல். நிறைய ரெசிபீஸில் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட் பண்ணணும். வெங்காயத்தை ஆட் பண்ணுவாங்க, திருப்பி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் இதில் எதுவுமே இல்லை. ஒன் டைம் ஆட் பண்ணதே போதும். எல்லாம் அரைச்சிட்டோம். ஆட் பண்ணது எல்லாமே நம்ம அரைச்சி டேஸ்ட் ஆக்கிட்டோம். ஸோ இப்போ கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம சிம்மரில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுடலாம். அவ்வளோதான், மூடி போட்டு 30 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஜஸ்ட் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் மூடி போட போகிறேன். இனி நான் குழம்பு எப்படி ரெடி ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நான் அடுத்தது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.